என்னடா சொல்ல மாட்டேன்? வேண்டாண்டா. பேர் என்னடா? வேண்டாண்டா. என்னடா ஊருக்குள்ள நீ பெரிய ஆளா? எல்லாம் உன்னை பார்த்து பயப்படுறாங்க. காளிடா. செல்வாக்கு தானா வராது, தேடி வரும். ஏன் நீ வரல? என்ன ஊருக்குள்ள எதிரி அதிகமாம? பரவாயில்லையே, கத்தி உன்ன மாதிரி நல்ல ஷார்ப்பா வச்சிருக்க. பாத்தியா, ஊட்டத்தையும் உனக்கே அவன் ஆயிடுச்சு. ஏன் கத்திடா? எனக்கே அவனாகும். எல்லாருக்கும் வணக்கம். இதுதாங்க எங்கள் ஊர். ரொம்ப அழகாக இருக்கும், அமைதியாகவும் இருக்கும். அவ்வளோ அழகாக இருந்த ஊர் பருவநிலை மாறுற மாதிரி காலப்போக்கில் எல்லாமே மாறிடுச்சு. இந்த புறாக்களை போல தாங்க எல்லோரும் ஒற்றுமையாக இருந்தோம், ஒன்றா வளர்ந்தோம், ஒன்றா திரிஞ்சோம். இந்த ஊரில் பெரிய பெரிய ஆளுங்களாம் இருக்காங்க. ஆனால் அதுலேயும் நான் தான் பெரிய ஆளு, நீ தான் பெரிய ஆளுன்னு பெரிய ஆளுகிட்ட மட்டும் இல்லைங்க, பசங்கிட்டையும் இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு. வெளியிருந்து பார்க்க இந்த ஊர் அமைதியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் வாண்டட் ஏரியாவில் ஃபஸ்ட்டு எங்களுக்கு தான். இது வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பிரச்சனைங்க. சின்ன பசங்க எதுக்கு அடிச்சுக்கிட்டாங்கன்னே தெரில. நாளடைவில் இதுவே வாக்குவாதம் ஆகி வாக்கிங் டிஸ்டன்ஸ்லேயே பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுங்க. சண்டை போட்ட 2 கேங்குக்குமே ஒரு தலைவன் இருக்கான். அவன் தான் காளி, பெரிய ஆள். இந்த ஏரியாவே அவன் கண்ட்ரோலில் தான் இருக்கு. அவனுக்கு கீழே தான் இந்த 2 பேருமே வேலை செய்கிறாங்க. ஆனால் இவங்களுக்குள்ளே நடந்துட்டு இருக்க பிரச்சனை இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு. ஆனால் இந்த ஊரில் பிரச்சனைக்குன்னு யாரும் கூடுறதில்ல, பிரச்சனையே இருக்காது, அதுக்கு தான் கூடுறாங்க. அவங்க கூட என்ன மீட்டிங்கு, அதுவே நாங்கள் என்ன ஃபைட்டிங்கு. இந்த ஊர் மக்கள் சீரியல் பார்க்குறாங்களோ இல்லையோ, வாரத்துக்கு ஒருக்கா சீரியஸான ஒரு சண்டையை பார்த்துறாங்க. இந்த ஊரில் எங்களை பற்றி பேசாத ஆளே இல்லைங்க, அவ்வளோ ரீச்சு. போகிற வராக்கா கூட விக்ராம்பர் பொறுக்கின்னு தான் சொல்லுவாங்க. நான் பசங்களுக்குள்ள மாற்ற முடியாத ஒரு விஷயம் ஒன்று இருக்குது, அதுதான் கூடி நிற்கிறது. கூடி நிற்கிறது பசங்க மட்டும் இல்லைங்க, இந்த ஏரியா பெரிய ஆளுங்க தான். இந்த ஊர் இப்படி மாறினதுக்கு ஒரே காரணம் தாங்க, அதுதாங்க இந்த கதை. ஏற்கனவே லேட்ரா, பிரின்சிபல்ரா. பார்க்குறான். குட் மார்னிங் சார். டேய் அவன் வாட்ச்மேன்ரா. எனக்கு என்ன தெரியும், 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கானு. என்ன மச்சான் இன்னைக்கும் லேட்டு? வா, வழக்கம் போல நம்ம வேலையை பார்ப்போம். அதான் ரைட்டு. மச்சான் நாளைக்கு சண்டேடா, என்ன பண்ணலாம்? நான் ஏரியாவில் இருக்கக்கூடாது, கிளம்பிடலாம்.
டேய் மச்சான் பிரின்சிபல் என்ன சொன்னான்? வழுக்கமாண்டா என்னடா சொல்லுவான், வழக்கம் போல தான். டே மச்சி, நாளைக்கு சண்டே என்ன பண்ணலாம்? தெரிக்க விடுறோம். டேய் படிக்க விடுங்கடா. அட்டிங்கோயா. இவ்வளோ ஜாலியாக இருந்த நாங்கள் எங்கேயோ போன ஆத்தா என் மேலே வந்து ஏறாத்தங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க எங்கள் கதை. இவனுக்கு என்னடா இங்கே வேலை? சப்பா பசங்க காலையில் நான் வேலை சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். காலையில் வரட்டும். நான் இவன் தான் குரு, காளியோட லெஃப்ட்டு. இவன் தேவா, காளியோட ரைட்டு. காளிக்கு எல்லாமே அவனுக்கு 2 பேர் தான். ஆனால் இவனுக்குள்ள தொழில் ரீதியாக ப்ராப்ளம் இருந்தாலும் ஆனால் நான் தான் கத்து நீ தான் கத்துங்கிற வேறுபாடு இருக்கு. அந்த ராஜ நம்ம வழியில் வந்துட்டு இருக்கிறானாமா, அவனை முடிச்சிரு. யாருண்ணா அவன்? சப்பா பையன். இவன்ட்டெல்லாம் பொருளை கொடுத்து போட சொல்கிறீங்க. யார்? அந்த ராஜா தானே? அவனை நான் போடுறேண்ணே. இவன் போடுறதுக்கு முன்னாடி நான் போட்டு உங்ககிட்ட வந்து காமிக்கிறேண்ணே. ஏய் குரு, அவசரப்படாத, உனக்கு பெரிய வேலை வச்சிருக்கிற. அண்ணா என்ன வேலைண்ணே? காலேஜ் போகிற பசங்களெல்லாம் பிடிச்சி உள்ள இழுத்து போடுற. அண்ணே நம்ம ஏரியாவில் பசங்க இருக்காங்கண்ணே, நான் பார்த்துக்கறேண்ணே. ஏய் என்னடா எல்லாம் ஒரு மாதிரி இருக்கீங்க? அது வந்து இல்லைண்ணா, காலேஜில் ஒரு சின்ன பிரச்சனைண்ணா. ஏய் யாரா இது? எவன்டா அவன்? காலேஜில் ஒரு பையனா. ஏய் நம்ம ஏரியா பசங்க மேலே கை வச்சா நான் சும்மா விட மாட்டேன், தெரியும்ல? தெரியும்ண்ணா, அவங்களுக்கு பசங்க அதிகமாக இருக்காங்கண்ணா. ஏய் நம்ம பின்னாடி காலையினா இருக்காரு, எவன்னு பார்த்து வை. ஒரு நாள் அவனை வச்சு செய்கிறோம், தெரியும்ல? ஒரு நாள் அவன் சிக்கட்டும், அவனை வச்சு செய்கிறோம். நாளைக்கு எங்களுக்கு எதுவும் பிரச்சனை ஆகாமல் பார்த்துக்கண்ணா. ஏய் நம்ம ஏரியா பசங்க மேலே கை வச்சா நான் சும்மா விட மாட்டேன், என்னடா? சரியா? ஒரு நாள் அவனை பார்த்து வை, கரை வச்சு அவனை தூக்கலாம், பண்ணலாம்ல?
மச்சி காளி யாரு எவன்டா அது? சி காளி என்ன யாராக இருந்தால் என்ன, நம்மளுக்கு இந்த பிரச்சனை முடியணும், அவ்வளோதான். ஆமாம் மச்சி, அதான் மச்சி கரெக்ட். மச்சான் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த காலேஜ் போற பசங்களுக்கு செம்ம நாட்டு மச்சான். ஓ தமிழ்நாடு தானே அது? அதான குரு இருக்கான்ல, அவன் தான் ஏற்கனவே காலேஜ் பசங்க சப்போர்ட். எனக்கு அவனுக்கு ஏற்கனவே ஆகாது. டேய் அவன் ஒரு நாக்கு பூச்சிடா. ஆட்டோவோட நடுவில் இருந்தாலே செத்து போயிடுவான். அவனை எல்லாம் ஒரு ஆளுன்னு தூக்கி வச்சு பேசிட்டு இருக்கீங்க. அதானே நாக்குச்சின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் காரணம் இல்லையா அவனை காளியனை லெஃப்ட் ஹேண்டாக வச்சிருக்காரு. ஏதோ காரணம் இருக்குண்ணே. காரணம் இல்லாதையாடா. காளி என்ன லெஃப்ட்டுன்றீங்க. காளி என்ன செய்யற வேலையை பாதி வேலை அவன் தான் செய்யறான். பின்ன அவனும் பெரிய ஆள் தான்றா. இந்த மாதிரி 2 கேங்க்கு இடையில எப்பயும் பிரச்சனை நடக்கிற கேப்பில் காளி என்ன அடிக்கடி குருக்கு தேவாவுக்கு வேலை கொடுப்பாரு. என்னைக்கு குருக்கு காளி வேலை தராரோ அன்னைக்கு தேவா வந்து குருவை டிஸ்டர்ப் பண்ணுவான், குரு வந்து தேவாவை டிஸ்டர்ப் பண்ணுவான். இவங்க கடையில் என்ன பிரச்சனை தீரவே தெரியல. பொருள் வேறு நம்மகிட்ட இருக்கு, இவங்க வேற இங்கே இருக்காங்க. எப்படி வேறு கை மாற்றுறது? எப்படியாச்சும் கை மாற்றணுமே. என்ன பண்ணலாம்? டேய் நீ தம்பி இங்க வா. சொல்லுண்ணா. பேக் ஓப்பன் பண்றேன். என்னண்ணா இது? தம்பி அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். நீ படித்து வேலைக்கு போனால் கூட இவ்வளோ சம்பாதிக்க முடியாது, அவ்வளோ பணம். சரி நானே வந்து வாங்கிக்கிறேன், பத்திரமா போங்க. சரி போ போ போ. டேய் அந்த பேக் எடு. ஓப்பன் பண்ணுறான், பார்த்துக்கலாம். மச்சான் பணம்டா. மச்சி பணம்டா. மச்சான் அது கால் என்ன பண்ணடா, அது கை மாத்தினாதான் அவர் கமிஷனு. ஏய் அவ்வளவும் பணம்டா. மச்சான் இதே வேலையை நம்ம பண்ணா காளி எவ்வளோ தருவார்? மச்சி அது நம்ம செய்யற வேலையை பொறுத்து மச்சி. மச்சான் அப்போ இந்த ஸ்மக்லிங் வேலையை நம்ம பண்ணலாமா? மச்சான் பண்ணலாம் மச்சான். எவ்வளோ நாள்டா இப்படியே இருக்கிறது? படிச்சா கூட எவ்வளோ சம்பாதிக்க முடியாது மச்சி. எத்தனை நாளைக்குடா இப்படியே இருக்கிறது? ஏய் பசங்க ஒத்துக்குவானுங்களா? இதை காட்டினா யார் மச்சி ஒத்துக்காம இருக்க போறா? அதுவும் கரெக்டு தான். மச்சான் கேஸ்ட் மாறுறோம். கேஸ்ட் மாறும். முழுசா இறங்கணும். எல்லாம் ஆசைதான், பணம் சம்பாதிக்கணும்னு. குரு கூட சேர்ந்தோம், குரு கேங்காவே ஆகணும். ஆனா குருக்கு தேவாவுக்கும் நடக்கிற சண்டை இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு. என்ன குரு பசங்களை சேர்த்து சீன் போடுறியா? ஏரியாண்ட வாடா, பஞ்சாயத்து வச்சுக்கலாம். Hey!
பஞ்சாயத்தில் அவனுக்கு பயந்துருப்பானுங்க. ஏய் மச்சி காளி என்ன பேரை கேட்டாலே பேப்பராகல. மாமா நம்ம தான் கெத்து. மச்சான் நான் ஒரு தத்துவம் சொல்லிட்டா. ஏய் மச்சி நில்றா, நீ சொல்றா. மச்சான் தேன்கூட்டில் தேடி இருந்தா மச்சான் ராணிக்கு மரியாதை, அந்த மாதிரி நம்ம பசங்க இருந்தா மச்சான் காளி எனக்கு மரியாதை. மச்சான் நான் ஒரு தத்துவம் சொல்லிட்டா. மச்சி நேற்று பண்ண பஞ்சாயத்துல செம்மையா பயந்துருப்பானுங்க. காளியரனுக்கு தெரிஞ்சா என்ன ஆகுன்னு தெரியல மாமா. மச்சி அவன்லாம் காளிக்கிற தைரியத்தில் ஆடிட்டு இருக்கான்டா. எவனா காளி பார்த்துக்கலாண்ணே, செஞ்சிடலாம். சரியா? சி அவனுக்கு ரொம்ப கெத்த போடுறானுங்கடா. மச்சான் பொறுமையா இருடா, அவனை டைம் பார்த்து வச்சு செய்யணும்டா. ஏய் மச்சா காளியோட டைம் எல்லாம் முடிஞ்சுடா. ஏய் அவங்களுக்குலாம் எதிரி அதிகமாயிட்டாங்கடா. எல்லாம் எப்போ போடுவாங்கன்னு தெரியாது. இனிமேல் நம்ம தான் கெத்து. அதேதான் மச்சான், பார்த்துக்கலாம் விடு. இப்போ பஞ்சாயத்து கன்ஃபார்ம். அப்ப நம்ம ஜெயில் கன்ஃபார்ம். நான் கேங்ல இருந்து ஒருத்தர் நாளைக்கு தூக்குறேன்டா. ஏய் ஏய் அட்டி சிக்காமையா போவனியே. ஏய் 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 விடுங்கடா, விட்டுறானே, விட்டுறா. மச்சி என்ன போடுறதுக்கு 4 பேர் துரத்துறானுங்கடா. என்னன்னு கேளு. இந்த 2 கேங்குக்குள்ள நடந்துட்டு இருக்க பிரச்சனை நேராக காளி எனக்கு காதுக்கு போகுது. என்ன காளினா, உனக்காக நான் எவ்வளோ வேலை செஞ்சுருக்கேன். நான் போய் ஒரு ஆளானா இவங்க எல்லாம் பொருளை கொடுத்து என்ன கேவலப்படுத்திட்டு இருக்க. எல்லாம் சப்ப பையனா, பொருள் தூக்க தெரியாமலாம் வேலை கொடுக்குற. இவங்கெல்லாம் தம்மாஸ் கைனா, இவனுக்கெல்லாம் பொருளை கொடுத்து எனக்கு முன்னாடி நிறுத்துற. பொருள் பிடிக்க தெரிஞ்சவெல்லாம் புளிச்சு போடா போடா டே போடா. தம்பி ஏய் உன்னால இங்கேயே முடிச்சிட்டு போயிட்டே இருப்பேன். வாடா டேய், பாத்துக்கலாம் வாடா. டேய் ஒன்றுவடா. டேய் குரு தேவா, சவுண்ட் ஓவரா இருக்கு. கிளம்பு கிளம்பு கிளம்பு. என்னடா அது பிரச்சனை ரொம்ப பெருசாகுது. இந்த காளி ரொம்ப இவன் பையனை மாற்றிட்டானே, பணத்தாசை காட்டிட்டான். இவனுங்களை எப்படி நான் திருத்துறது? நேற்று வந்த பையன் அந்த தேவா, அவன்கிட்டலாம் பொருளை கொடுத்து சம்பவம் பண்ண சொல்றாரு. அவருக்காண்டி எவ்வளோ விஷயம் பண்ணியிருப்பேன் தெரியுமா? எல்லாம் என்ன காரணம்?
இதுக்கெல்லாம் என்னடா காரணம்? பதவிடா. அந்த பதவி என்னால வந்தது. என்ன குரு, தேவாவை போட்டலாமா? போடுறது அந்த தேவாவை கிடையாது, அந்த காளியவே. எனக்கு என்னமோ தப்பாக படுது குரு, எதை இருந்தாலும் யோசிச்சு பண்ணு. ஏய், எது தப்பு எது ரைட்னு எனக்கு தெரியும். உன் வேலையை மட்டும் பாரு. எப்படியும் நாளைக்கு காலையில் அவன் டீலிங் பேச போவான். அந்த டைம் எப்படியும் அவன் பழக்க வழியாக தான் போவான். யதார்த்தமாக நம்ம அந்த இடத்துல நிற்கிறோம். அவன் திரும்பும்போது நான் அவனை போடுறேன். இந்த குரு தேவா வேறு ஒருத்தர் அடிச்சுக்கிறானுங்க. இந்த குரு கூப்பிட்டு பேசி பார்ப்போம், அப்போ தான் இந்த பிரச்சனை முடியும். டேய் குரு, எங்கே இருக்க? பசங்களை கூப்பிட்டு வா ஃபேக்ட்ரி பக்கம், உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். வாடா. என்னடா நம்மளுக்குள்ளேயே அடிச்சுட்டு இருக்கிறீங்க? என்னடா பண்ணுறீங்க? என்னடா தேவையில்லாத வேலை பண்ணுறீங்க? ஓ, என்ற முன்னாடியே கத்தி எடுக்கிற அளவுக்கு ஆயிடுச்சா? அந்த அளவுக்கு பணத்தாசு உங்களை வச்சு மாற்றிட்டான் அந்த குரு. கூப்பிட்றா அவனை, அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். கூப்பிட்றா. ஏய், நான் யாருன்னு உங்களுக்கு தெரியல. தெரிஞ்சால் நீங்கள் இந்த மாதிரி பண்ண மாட்டீங்க. முதல்ல நான் என்ன சொல்ல வரேன்னு கேளுங்கடா. ஏய் சாவுடா. டேய் குரு, டேய் அவசரப்பட்டியாடா. என்ன குரு இப்படி பண்ணிட்ட? இதெல்லாம் துரோகம் குரு. காலையில் நமக்கு இதுவாக சொல்லி கொடுத்தாரு. என்ன குரு? எதுரா துரோகம்? எது துரோகம்? இது துரோகம் இல்லடா, தந்திரம். குரு தந்திரம். அவன் என்ன பெரிய குரு, இந்த துரோகம் ஒன்று சும்மா விடாது குரு. ஹலோ சார், காளி நம்ம கஷ்டத்துலேருந்து தப்பிச்சிட்டான். அந்த பதவி பட்டம் எனக்கு வரணும்டா. அதுக்காக நான் என்ன வேணா செய்வேன். குரு ஆலியா, அப்ப இது யாரு? ஓடா, துரோகம் மாமல துரோகம். அவன் பதவிக்காண்டி என்னென்னமோ பண்ணுறான். இதெல்லாம் அசால்ட்டு. அப்போ இவ்வளோ நாள் ஒற்றுமை இருந்ததெல்லாம் சும்மாவா? என்னடா ஒற்றுமையை பற்றி பேசுகிறீங்க? நம்ம நாடு ஒற்றுமையாக இருக்கா? நம்ம ஊர் ஒற்றுமையாக இருக்கா? ஏன் நம்ம ஒற்றுமையாக இருக்கமா? இனிமே இந்த ஏரியாவுக்கு நான் தான் காளி. என்னை அடிச்சுக்க எவனும் கிடையாது. காளினா, ஏய் ஏய் காளினடா, இப்பதான கொடுக்கணும் போட்டோம். நான் கற்றுக் கொடுத்த வித்தைய நல்லா காட்டினடா குரு. துரோகத்துக்கும் விசுவாசத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. நீனு தெரியாதுண்ணா.
என்ன மாதிரி இருந்தவன் அவன் போலீஸ்காரன்டா. அவனை போட்டீங்களாடா. நல்லவன் யாரு கெட்டவன் யாருன்னே தெரியல. அந்த அளவுக்கு உனக்கு கண்ணை மறைச்சிருச்சு பதவி ஆசை. அன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? என்னடா பேர் என்னடா? வேண்டாண்டா. சொல்ல மாட்டேன். என்ன ஊருக்குள்ள எதிரி அதிகமாக செல்வாக்கு தானா வராது, தேடி வரும். ஏன் நீ வரல? என்னடா ஊருக்குள்ள நீ பெரிய ஆளா? எல்லாம் உன்னை பார்த்து பயப்படுறாங்க. என்னம்மா பையனை கூட்டிகிட்டு வந்துட்டியா? பையன்கிட்ட கொடு. அப்பா காளி அங்கிள்கோட கோலி விளையாண்டுருக்குற, முடிச்சோன்னு வந்துடுறேன். கடவுள் பார்த்தியா, உன்ன மாதிரியே என்ன படைச்சிருக்க. ஆனால் உன்னை அழிக்கத்தாண்டா என்ன படைச்சிருக்கான். பரவாயில்லையே, கத்தி உன்ன மாதிரி நல்லா ஷார்ப்பாக வச்சிருக்க. பார்த்தியா, மூக்கத்தி உனக்கே அவன் ஆயிடுச்சு. கடவுள் ஏன் தெரியுமா உன்ன மாதிரி என்ன படைச்சிருக்கான்? உன் இடத்துல இருந்து உன் பசங்களை நான் திருத்த போகிறேன்டா. அப்படி திருத்தலேன்னு வை, நான் ரங்கநாதன் இல்லைடா. ஓடா, அவன் என்னை கொல்லல. இந்த ஊரையும் உங்களையும் திருத்துறக்காக தான்டா என் உருவத்தில் அவன் காளியாக வந்தான். இப்போயாச்சும் திருந்துங்கடா, வடிக்கிற வழி பாருங்கடா. போங்கடா போங்கடா. இனிமேல் இந்த காளி கெட்டவனா பார்க்க மாட்டீங்க. இந்த ஊருக்காக உங்களுக்காக ஒரு நல்லவனா பார்ப்பீங்க. என்ன குரு, துரோகத்தோட வழி இப்ப தெரியுதா? நான் சொல்லல துரோகம் கொல்லுன்னு. கடைசியில எங்களவே துரோகம் பண்ண வச்சிட்டியா குரு. போ குரு, என்னவே இப்படி பண்ண வச்சிட்டியா குரு. போ குரு. எங்கும் இல்ல ஒற்றுமையே எவனும் இல்ல. ஒற்றுமைதான் எங்கும் இல்ல, ஒற்றுமையே எவனும் இல்ல. காட்டுல வாழுற மிருகம் போல மிருகம் வாழுது நாட்டுக்குள்ள. காட்டுல வாழுற மிருகம் போல மிருகம் வாழுது நாட்டுக்குள்ள. ஒற்றுமை காலத்துல வாழ்ந்தோட ராஜா போல. ஒற்றுமை இல்லாத உலகத்துல வாழ்ந்தோட மிருகம் போல. ஒற்றுமை இல்ல காலத்துல வாழ்ந்தோட ராஜா போல. ஒற்றுமை இல்லாத உலகத்துல வாழ்ந்தோட மிருகம் போல. காலம் போனது போகட்டும், ஒற்றுமை இனிமேல் வாழட்டும். ஜாதி மதம் தான் உயிரிட்டும், அடிமதம் தான் உயிரிட்டும். அரசியல் வாழ்க்கை உயிரிட்டும், ஒற்றுமை இனிமேல் நிலைக்கட்டும். இந்த
இந்த குறும்படம் டாக்டர் அம்பேத்கர் நகர் ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் சமர்ப்பணம்.